யாக்கோபின் கடவுளை நீங்கள் நம்புங்கள், அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களை சுரகடித்து உயர பறக்கும்படி செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையை உயர்ந்து நிற்கும்படி செய்வார். கடவுள் இந்த நாளிலே உங்களுக்காக போராடுவாராக. கடவுள் இந்த நாளிலே உங்களுக்கு புதிய வாசலை திறந்து விடுவாராக. ஆண்டவர் இந்த நாளிலே தன்னுடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாம் இந்த நாளில் அவருடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேசி எங்களை வழி நடத்துவாராக. Be a seeker of information. தகவல் தேடுகிறவராக, சேகரிக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள். Seek every day divine information from the Holy Bible or the preaching or any Christian books. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அல்லது மற்ற கிறிஸ்தவ நூல்களிலிருந்து நல்ல கருத்துக்களை நீங்கள் உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள். God's words are the light of your path and spiritual food for your prosperity. கடவுளுடைய வார்த்தை உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது, உங்கள் வாழ்க்கைக்கு செழிப்பாக்குகின்ற உணவாக இருக்கின்றது. Be eager to learn. கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருங்கள். No matter what you know that there is always more to learn. உங்களுக்கு என்ன தெரிகிறது என்பதல்ல, உங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் எவ்வளவோ விடயங்கள் இருக்கின்றது. அதனாலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களாக இருங்கள். Be a good listener. நன்றாக செவிசாய்த்து கேட்கின்றவர்களாக இருங்கள். Giving ideas is easy. Being a listener is not. எல்லோருக்கும் அறிவுரை கூறுவது மிக இலகுவானது, ஆனால் அறிவுரை கேட்பது மிக கடினமானது. But if you are a good listener, you will find ideas that can help change your life. ஆனால் நீங்கள் கவனித்து கேட்கிறவர்களாக, மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கேட்கிறவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் பல நல்ல கருத்துக்களை எடுத்து உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு அது மிக மிக உதவியாக இருக்கும். சரியோ? ஆகவே மற்றவர்கள் என்ன சொன்னாலும் முதல்ல அதை கேட்க வேண்டும். ஏன் அதை சொல்லுகிறார்கள்? அதுக்கு பின்பு நீங்கள் அதை பற்றி யோசித்து அதிலே நல்ல கருத்துக்கள் வரும்பொழுது கட்டாயமாக நீங்கள் எடுக்க வேண்டும். எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய விடயங்கள் வரும்பொழுது எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடியதாக இருக்கும். So tonight we will continue with the title of the Holy Mass and Prayer Meeting at our 10th lesson. இன்று இரவும் தூய திருப்பலியும் சுப வழிபாடும் என்ற தலைப்பிலே 10வது தியானமாக இன்றைக்கும் நாம் அதை தொடரப் போகின்றோம். Last week we reflected on the baptism candle. சென்ற வாரம் பார்த்தீர்கள் என்றால் திருமுழுக்கு மெழுகுவர்த்தி என்பதிலிருந்து பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். திருமுழுக்கு மெழுகுவர்த்தி என்ன நாங்கள் போன கிழமை திருமுழுக்கு மெழுகுவர்த்தியிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம். சொன்ன நோட்ஸை சொல்லக்கூடாது, நீங்கள் என்ன விளங்கி கொண்டீர்களோ அதை சொல்லணும். அந்த நோட்ஸை சொல்லலாம் தானே, எல்லாரும் எழுதி வச்சுட்டு பார்த்து வாசிக்கலாம். ஆனால் அதிலிருந்து நீங்கள் என்ன விளங்கி கொண்டீர்கள். உதாரணமாக நான் அந்த திருமுழுக்கு மெழுகுதிரி என்பது பேஷல் கண்டில், அதில் இருக்கிற பெரிய மெழுகுவத்திலிருந்து அது ஏற்றப்படுகிறது. அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். அதாவது கிறிஸ்துவில் இருந்து நான் ஒளியேற்றப்பட்டதினாலே நான் கிறிஸ்துவின் ஒளியை கொண்டவனாக, கிறிஸ்துவோடு வாழுகிறவனாக நான் இருக்க வேண்டும். குட். அதே மாதிரி வேறு என்னது? வெரி குட். ஓகே. திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவை ஆடையாக நாங்கள் அணிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் ஆடையற்றவர்களாக மாறினார்கள், நிர்வாணமானவர்களாக மாறினார்கள். அதனாலே திருமுழுக்கின் வழியாக மீண்டும் கடவுள் கிறிஸ்து என்னும் ஆடையினால் எங்களை உடுத்துகின்றார். ஆகவே திருமுழுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. என்ன இங்கால ஏதோ சொன்னோம், இந்தியாவில் என்ன சொன்னீங்கள்?
ஓகே, திருமுழுக்கின் வழியாக நம்பிக்கை, விசுவாசம் என்கிற அந்த புதிய பாதைக்குள்ளே நாங்கள் வருகின்றோம். வெரி குட். ஓகே, ஸோ இது இப்போ தான் சொல்லணும், அவர்கள் என்ன விளங்கி கொண்டார்களோ அதை அப்படியே சொல்லுகிறார்கள். அதாவது திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்து என்கிற ஒளி நமக்குள் நாங்கள் பாவம் என்கிற இருளிலிருந்து விடுவிக்கப்படுகின்றோம். சரியோ? ஆகவே திருமுழுக்கு என்பது திருச்சபையிலே முதலாவது திருவருட்சாதனம். அது மிக முக்கியமான ஒன்றென்று பார்த்தோம். ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக தான் நாங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக இருந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் வருகிறோம். இதுவே தெரியாமல் போயிட்டுதோ, நாம் எப்பயுமே சாத்தாண்ட பிள்ளைகளாகவே இருந்துருவோம். அதனால் இதுபோல் சில உண்மைகளை அறியாமல் நம்மை வைத்திருக்கிறது தான் சாத்தானுடைய ஒரு பெரிய வேலையே. சரியோ? ஆகவே திருமுழுக்கின் வழியாக தான் நாங்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம். அதை பற்றி நிறைய நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஸோ அதனால தான் நாங்கள் வெள்ளை ஆடை அணிவிக்கப்படுகிறோம். நிறைய விடயங்களை அதிலே பார்த்துருக்கோம். சரி, அதனால் இப்போ உங்களுக்கு ஒன்றை சொல்லி அடுத்த நிகழ்வுக்கு போகிறேன். ஏன் நான் அதை கேட்கிறேன் என்றால், நாங்கள் இதிலே பங்கு பெறும் பொழுது கட்டாயமாக எங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் வளர்ந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். சரியோ? முதலாம் கிளாஸிலே இருக்கக்கூடாது. பிறகு நாங்கள் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ், அது 10ஆம் வகுப்பு, அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி, அதுக்கு பிறகு பணியாளர்கள் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வர வேண்டும். ஒரு ஆள் கேட்டால் கடன் எங்களுக்கு சொல்ல தெரியும். ஞானஸ்தானமாக நாங்கள் இதில் பற்றியெல்லாம் திருமுழுக்கை பற்றியெல்லாம் கேட்டோம் பாருங்கள், இப்படி 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 அப்படின்னு சொல்ல தெரியும். அதனாலே அதுக்கு எவ்வாறு நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே அதை வைத்திருக்கலாம் என்றால், இதை நீங்கள் கவனமாக கேட்டு இன்றையிலிருந்து நீங்கள் அதை செய்யணும். சரியோ? இப்போ இதில் பிரசங்கமெல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்வீர்கள். சரியோ? குறிப்பெல்லாம் எடுத்துக்கொள்வது மிக நன்று. குறிப்பெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போன பின்பு, அல்லது நீங்கள் டிரைவிங்லே போய் கொண்டு இருக்கும் பொழுது, தனிமையாக இருந்தால் டிரைவிங் போய் வீட்டுக்கு போன உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு நான் தியானத்தில் என்ன கேட்டேன் அப்படின்றதை நினைத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொள்ளணும். அதில் என்ன எனக்கு விளங்குனது அதை எழுதியே ஆகணும். அதை நீங்கள் எழுதினீர்கள் என்று சொன்னால் அப்படியே அவ்வளவு உங்களுடைய மனதிலே பதிந்திரும். அது அப்படியே தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையிலே மனதிலே அது பதிந்திருக்கும். நாங்கள் அதை விட்டோம் எழுதாமல் அது அப்படியே மறந்து போயிடுவோம். ஸோ அதனாலே இயேசுநாதர் கூட சொல்லியிருக்கிறார், கடவுள் வார்த்தையை நாம் கேட்போம், ஆனால் சாத்தான் அதை எங்களிடத்தில் என்று எடுத்துருவான் என்று. ஆகவே நாங்கள் அந்த அளவுக்கு இடம் கொடுக்காமல் எவ்வளவு நேரம் இங்கே செலவழிக்கிறோமோ அதுக்கு வீட்டுக்கு போய் ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் போகும் பொழுதை சிந்தித்து கொண்டு போனீர்கள் என்றால், இன்றைக்கு நான் என்ன கேட்டேன்னா, ஓகே அதில் எழுதி போன உடனே, ஓகே இன்றைக்கு நான் இதை பற்றி அறிந்தேன், ஆகவே நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். அதை எழுதுங்கள். அதுக்கு பின்பு அதற்காக சிறிய ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை பாருங்கள். அடுத்த வாரம் வரும் பொழுது அப்படியே உங்களுக்கு தரலாக இருக்கும். நீங்கள் சாத்தானை வென்றவர்களாக மாறுவீர்கள். இல்லையோ, நாம் எப்பொழுதும் சாத்தானுக்கு அடிமையாகவே இருந்து விடுவோம். இப்போ கேட்கும் பொழுது பார்த்துட்டா எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அடேங்க அப்பாடே என்ன சோக்காக இருக்கண்டு. அப்புறம் அடுத்த வாரம் நான் கேட்டால் கொஞ்சம் டைம் தந்தால் உங்களுக்கு விளங்க வரும். பட் எனிவே அதை நீங்கள் பயிற்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய இறைவார்த்தை தியானத்துக்குள்ளே போகலாம். ஸோ டுநைட் we will focus on the Catholic tradition of naming during baptism. திருமுழுக்கின் பொழுது பெயரிடப்படும் கத்தோலிக்க பாரம்பரியம் என்பதை பார்க்க போகிறோம். சரியோ? எல்லாருக்கும் பெயர் வைக்கப்படும். அந்த பெயர் திருமுழுக்கின் பொழுது அங்கு அதுக்கு பின்பு தான் அந்த பெயரை நாங்கள் சொல்லி எங்களுக்கு தரப்படுகிற பெயராக இருக்கும். ஆகவே கத்தோலிக்க மக்களாக எங்களுக்கு திருமுழுக்கின் பொழுது கொடுக்கப்படுகின்ற பெயர், அதை பற்றி பார்க்க போகின்றோம். சரியோ? திருமுழுக்கை பற்றி பார்த்தோம். அதுக்கு பின்பு பெயர் என்பது அது முக்கியமான ஒன்று. ஸோ அதனாலே அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதிலே இந்த விடயம் என்பது முக்கியமாக இங்கே இருக்கிற பெற்றோர் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க போகும் பொழுது அதிலே சில ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனாலே உங்களால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமாக இருந்தால், விசுவாசத்திலே அவர்களை வளர்ப்ப உதவி செய்ய முடியுமாக இருந்தால், யூ கேன் ஹெல்ப் தேம். அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டும் என்றால், யூ ஷுட் நோ திஸ் ட்ரூத். அந்த உண்மை தெரிந்தால் தான் உங்களால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அதே நேரத்தில் இது இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் I think it will help for the young people, because then you will learn why we should name our children our Christian names. சரியோ? ஏன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கிறிஸ்தவ பெயர் வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். In many cultures it is common to blend traditional culture's name with the Christian names. பல கலாச்சாரங்களிலே கிறிஸ்தவ பெயரோடு
அவர்களுடைய கலாச்சாரத்தின் பெயரை இணைத்து வைப்பது என்பது ஒரு முறையாக இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் ஜேசு தவராஜன். என்னுடைய பெயர் பார்த்தீர்கள் என்றால் ஜேசு தவராஜன். தவராஜன் இஸ் a Tamil name reflecting our cultural heritage. தவராஜன் என்பது என்னுடைய தமிழ் பெயர். அது நான் தமிழ் என்பதை எடுத்து காட்டும். நான் ஒரு தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்தவன் என்பது தவராஜன் என்கிற பெயர் காட்டும். While Jesu is the Christian name associated with our faith. ஜேசு என்ற பெயர் அதோடு சேர்க்கப்பட்டது. சரியோ? அது எதை காட்டுகிறதால் எங்களுடைய விசுவாசத்தை எடுத்து காட்டுவதுதான் அந்த பெயர். ஸோ எங்களுடைய அம்மா சொல்லுவா, நாங்கள் தவராஜன் என்று வைத்தோம். எங்களுடைய அம்மாவுடைய அம்மம்மா தான் ஜேசு அப்படி என்று அவனுக்கு அதில் பேரை வை அப்படி என்று. அப்போ ஜேசு என்ற பெயர் அதில் சேர்க்கப்பட்டது. பட் ஜேசு என்ற பெயர் எனக்கே கொஞ்சம் என்னடா, இது ஒரு புனிதருடைய பெயர் வைப்பார்கள். பட் ஜேசு என்ற பெயர் என்ன கூப்பிடும் பொழுது அது ஒரு மாதிரி இருக்கும் சில நேரத்திலே. பட் தவராஜன் தமிழ் பெயர், ஜேசு என்பது கிறிஸ்தவ பெயராக இங்கே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இன் கேத்தலிக் ட்ரெடிஷன், நேம்ஸ் hold deep spiritual meaning and significance. கத்தோலிக்க பாரம்பரியத்திலே பெயர் என்பது ஆழமான அர்த்தத்தை, தொடர்புகளை கொண்டதாக இருக்கிறது. அதனாலே தான் நாங்கள் அந்த பெயரை வைக்கின்றோம். அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது, அதுக்கு உண்மை இருக்கின்றது. From baptism, a name becomes more than just an identifier. திருமுழுக்கின் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் என்பது நம்மை அடையாளப்படுத்துவதை விட மேலான சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. சரியோ? ஒரு ஆண் பெண் என்று காட்டும். அதே நேரத்தில் எங்களுடைய பெயர் என்று சொல்லும் பொழுது இவர் தான் அந்த பெயர் சொந்தமானவர் என்று காட்டும். அதை விட சில மேலான அர்த்தங்களை அது உள்ளே கொண்டிருக்கின்றது. இட் சிம்பலைசஸ் த சைல்ட்ஸ் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். முதலாவது பார்த்தீர்கள் என்றால் அந்த பிள்ளை கிறிஸ்துவுக்கு சொந்தமானது என்பதை அந்த பெயர் எடுத்து காட்டுகின்றது. சரியோ? And also it connects them the rich history of the faith. அது மட்டுமல்லாமல் திருமுழுக்கின் பொழுது பெயரிடப்படுவது என்பது ஒரு நீண்ட கால பாரம்பரியத்தின் ஒரு சிறந்த ஒரு முறையாகும். சரியோ? திருமுழுக்கின் பொழுது பெயர் வைப்பது இந்த திருச்சபை தொடங்கின காலத்திலிருந்து 2000 ஆண்டுகளாக திருமுழுக்கின் பொழுது கிறிஸ்தவர்களாக வந்தவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது. ஆகவே இந்த திருமுழுக்கின் பொழுது பெயர் வைப்பது என்பது ஒரு நீண்ட கால பாரம்பரிய தொடர்ச்சி உள்ள ஒன்றாகும். The name chosen by Catholic parents reflects the values they wish to pass on. ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே பெற்றோரால் பிள்ளைக்கு எடுக்கப்படுகின்ற பெயர் என்பது எதை காட்டுகிறது என்றால், திருச்சபையின் பாரம்பரியத்தில் அது எதை கூறுகிறது என்றால், அந்த பிள்ளையின் மேல் பெற்றோர் காட்டுகின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அல்லது ஒரு பெரிய பார்வையைத்தான் அந்த பெற்றோர் தேர்ந்தெடுக்கிற பெயர் அதை எடுத்து காட்டும். அதான் திருச்சபையினுடைய பாரம்பரியம். என்னுடைய பிள்ளைக்கு இந்த பெயரை வைக்கிறேன் என்றால் அந்த பெயரின் வழியாக அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று பெற்றோர் விரும்பி அந்த பெயரை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இந்த கூப்பிடுவதற்கு எது ஸ்டைலாக இருக்கும் என்றது அது இன்றைக்கு வந்துட்டது. ஆனால் இதனுடைய பாரம்பரியம் என்னென்றால், இந்த பெயரை நான் வைக்கும் பொழுது என்னுடைய பிள்ளை இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிலையோடு தான் கத்தோலிக்க பாரம்பரியத்திலே பெயர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. It often honors saint they admire, the parents admire. கூடுதலாக பார்த்திருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் எந்த புனிதரை அதிகமாக விரும்புகிறார்களோ, எந்த புனிதரோடு அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த புனிதருடைய பெயரை எடுத்து தங்கள் பிள்ளைகளுக்கு வைப்பது அது ஒரு பாரம்பரியம். It also expresses the hope they have for their child's spiritual journey. அது மட்டுமல்லாமல் அந்த பெற்றோர் அந்த பிள்ளையினுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஆன்மீக பயணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் பெற்றோர்கள் அந்த பெயரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கின்றது. It also expresses the hope the parents they have for their child's spiritual journey. சரியோ? இந்த என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும், ஆன்மீக வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும், இந்த புனிதர் போல இருக்க வேண்டும், இந்த பெயருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் பெற்றோரால் அந்த பெயர்கள் எடுக்கப்படுகின்றது. The power of a name. ஒரு பெயரினுடைய சக்தி. நாம் ஒரு பெயரை எடுக்கும் பொழுது அதுக்கு இருக்கின்ற வலிமை என்ன, சக்தி என்ன என்பதை பார்க்கலாம். The Holy Bible teaches the names are powerful and significant. பரிசுத்த வேதாகமம் ஒரு பெயர் என்பது மிக சக்தி வாய்ந்த ஒன்று, மிக முக்கியமான ஒன்று
என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. In Isaiah chapter 49 verse 1, the prophet says, "The Lord called me before I was born. While I was in my mother's womb, he named me." So you have to underline, I was in mother's womb, he named me. சரியோ? ஐசாயா, அதாவது ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே முதலாவது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என்னை எப்படி அழைத்தாராம்? பெயர் சொல்லி அழைத்தார். கடவுள் எங்களை ஒரு பெயர் சொல்லி அழைத்தார் என்று திருமறை சொல்லுகிறது. அப்ப கடவுளே நமக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றார். அதனாலதான் பெற்றோர் ஒரு பெயரை நமக்கு வைக்கின்றார்கள். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் அல்லவா? ஆகவே பெற்றோர் அந்த அந்த கடவுளுக்கு விருப்பமான ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து வைக்கின்றார்கள். என்றால் கடவுளை நம்மை தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே பெயர் வைத்து அழைத்திருக்கின்றாராம். சரி, அவ்வளவுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. So even before we enter the world, God knows us by name and called us into a relationship with him. ஆகவே நானும் நீங்களும் இந்த உலகத்துக்குள் வருவதற்கு முன்பே, சரியோ, தாயின் கருவுக்குள் வரும் பொழுதே ஆண்டவர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். எதற்காக என்றால் he wants to have a relationship with us. எங்களோடு அவருக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். அதனாலே தான் அவர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அன்பானவர்களே, பெயர் சொல்லி அழைப்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்டிலே கட்டாயமாக பெயர் சொல்லி அழைப்பார்கள். அது எதற்காக? அது நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப், உறவை காட்டுவதற்காக. இங்க இருக்கிற எல்லா கிளாஸ்லயும் டீச்சர்ஸ் பெயர் சொல்லி கூப்பிடுவார்கள். அந்த அவ்வளவு பேருடைய பெயரும் அவர்கள் பாடமாக்கி விடுவார்கள். சரியோ? அவை ஒவ்வொரு பெயரையும் பிள்ளைகளுடைய பெயர் கூப்பிடும் பொழுது அந்த பெயர் சொல்லி தான் கூப்பிடுவார்கள். என்றால் அது அவ்வளவு நெருக்கத்தை காட்டும். உங்கள் வேலை இடத்திலே உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள் என்றால் அதுதான் அந்த நெருக்கத்தை காட்டுகிறது, அந்த அன்பை காட்டுகிற ஒன்றாக இருக்கின்றது. So our name is a sign that we are uniquely known and loved by God. ஆகவே எங்களுடைய பெயர் எதை காட்டுகிறது என்றால் நாங்கள் கடவுளுக்கு தனிப்பட்ட முறையிலே அவருக்கு தெரிந்தவர்களாக இருக்கின்றோம், கடவுளால் நாம் அன்பு செய்யப்படுகின்றோம் என்பதை அந்த பெயர் எடுத்து காட்டுகின்றது. சரியோ? In Catholic tradition, this understanding is key to the sacrament of baptism. கத்தோலிக்க பாரம்பரியத்தில் இந்த புரிதல் திருமுழுக்கின் திருவிதச் சாதனத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. சரியோ? இந்த பேப்டிசத்துக்கு, திருவிதச் சாதனத்துக்கு இந்த பெயர் வைக்கிறது மிக முக்கியமான ஒன்று. During baptism, the priest asks, "What name do you give your child?" சரியா? நாங்கள் திருமுழுக்கு வரும் பொழுது குருவானவர் கட்டாயமாக கேட்பார், உங்கள் பிள்ளைக்கு என்ன பெயர் நீங்கள் வைக்கிறீர்கள், எவ்வாறு உங்கள் பிள்ளையை கூப்பிட. அது திருச்சபை கேட்டே ஆக வேண்டும். அந்த கேள்வியை குருவானவர் எங்களிடத்திலே கேட்பார். எங்கே? கடவுளுடைய சன்னிதானத்துக்கு முன்வைத்து கேட்கின்றார். This movement is important because it makes the child enters into their church, into the holy family. இது மிக முக்கியமானது. ஏனென்றால் அந்த பெயரை சொன்ன பின்பு குருவானவர் அந்த பெயரை சொல்லி அந்த பிள்ளைக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அது எதை காட்டுகிறது என்றால் அந்த பிள்ளை இப்பொழுது திருச்சபைக்குள் வருகின்றது, திருச்சபை என்கிற அந்த குடும்பத்துக்குள் வருகிறது. அப்பொழுது அந்த பெயர் சொல்லி அந்த பிள்ளையை அந்த திருச்சபைக்குள் கொண்டு வருகின்றார்கள். The names given is not just a label, it shows that this child is now part of God's family. ஆகவே அந்த பெயர் அங்கு கொடுக்கப்படும் பொழுது அது சும்மா ஒரு லேபிள், அது இதுதான் இவருடைய பெயர் என்பதல்ல. அந்த பெயர் எதற்காக கொடுக்கப்படுது என்றால் இப்பொழுது இந்த பிள்ளை கடவுளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக வருகின்றார். a member of the body of Christ. கிறிஸ்து என்ற உடலின் ஒரு அங்கத்தவராக இப்பொழுது இவர் வருகின்றார் என்பதாகும். இப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நேம் கரி பண்ணுறோம். என்ன, இப்போ நாம் எங்களை சொல்லும் பொழுது எங்கள் அப்பாவோட பேர் சொல்லி தான் சொல்லுவார்கள். நவரத்னம் ஜேசு தவராஜன், சரியா? நவரத்னம் பிரான்சிஸ் குலேந்திரன், நவரத்னம் ஜூட் குமார் என்னுடைய தம்பியுடைய பேர், நவரத்னம் மெரினா சாந்தி என்றால் அந்த நவரத்னம் என்ற பெயர் அங்கே வரும். என்றால் அது நாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், நவரத்னம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஸோ அது போல குயின்டஸ் மேத்யூஸ் என்றால் மேத்யூஸோட குடும்பத்தை சார்ந்தவர்கள். மற்றவர்கள் பேர் எனக்கு கொலின்ஸ் ரோய்சன், ஸோ கொலின் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஸோ அதுபோல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் ஒரு கிறிஸ்தவ பெயரை எதுக்கு வைக்கும் பொழுது நாங்கள் கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
என்பதற்கு எங்களுடைய பெயர் ஒரு அடையாளமாக காட்டப்படுகின்றது. Our names remind us that we belong to Christ. எங்களுடைய பெயர் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதை காட்டுகிறதாக இருக்கின்றது. Our name shows our identity as children of God, marked by His love and grace. எங்களுடைய பெயர் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், தூய ஆவியினாலும் அவருடைய அருளினாலும் நாங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை எங்களுடைய பெயர் எடுத்து காட்டுகிறது. The name given at baptism is often that of a saint or biblical figure or biblical names from the biblical. நாங்கள் திருமுழுக்கின் பொழுது பெயர் வைக்கும் பொழுது கூடுதலாக கத்தோலிக்க அவையிலே எங்களுடைய பாரம்பரியத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு புனிதருடைய பெயரை எடுத்து வைப்பார்கள் அல்லது திருமறையிலே இருக்கின்ற ஒருவருடைய பெயரை எடுத்து வைப்பார்கள். அதிலிருந்து எடுப்பதுதான் இவ்வளவு காலம் என்ற பாரம்பரியம். பட் இப்பொழுது அது மாற்றப்பட்டு வருகின்றது. அதனாலே நாங்கள் இதை இப்பொழுது அறிந்து கொள்வது மிக நன்று. என்றால் இனி வரும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாமல் இருக்கு, பிள்ளைகளுக்கு தெரியாமல் வரும். அப்போ அதை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம். அதை அவர்கள் கேட்டு செய்தால் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். So this person's life serve as a model of faith. இப்போ நாங்கள் ஒரு பெயரை வைக்கும் பொழுது எந்த பெயரை வைத்தோமோ, ஒரு புனிதருடைய பெயரை வைத்தோம் என்றால் இந்த புனிதரை போல இவருடைய வாழ்க்கை இருக்கும் அல்லது இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை நாங்கள் இந்த நம்பிக்கையோடு வைக்கின்றோம். In this way our name is constant reminder of our call to live as disciple of Jesus. இந்த அடிப்படையிலே இந்த பெயரை சொல்லி இப்பொழுது அழைக்கும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அல்லது கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்பதை அது எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கின்றது. And also connection to the communion of saints. பெயர் வைப்பது பார்த்துக்கின்றால் புனிதர்களுடைய ஒற்றுமைக்கான ஒரு இணைப்பையும் அதை எடுத்து காட்டுகின்றது. A beautiful part of Catholic tradition is our connection to the communion of saints. கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற மிக அழகான ஒரு விடயம் என்னவென்றால் புனிதர்களோடு நமக்கு இருக்கின்ற உறவு, புனிதர்களோடு நமக்கு இருக்கின்ற ஒற்றுமை என்பதுதான் இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒரு பெரிய அழகான ஒரு விடயம். எங்களுக்காக வாழ்ந்தவர்கள், இந்த திருச்சபைக்காக வாழ்ந்தவர்கள், எங்களோடு வாழ்ந்தவர்கள், அவர்களோடு எங்களுடைய தொடர்பு என்பது எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை மறந்து போக நாம் முடியாது. அது மறக்கப்படுவதல்ல, அவர்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம். When a Catholic is named after a saint, that saint becomes more than just a namesake. நாம் ஒரு புனிதருடைய பெயரை எங்களுடைய பிள்ளைக்கு வைக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த பெயர் ஒரு சும்மா சாதாரண பெயரை விட ஒரு மேலான இடத்தை அந்த பெயர் எடுத்துக்கொள்ளுகிறது. This saints, listen, this saints become a spiritual patron, a guide that an intercedes. அந்த புனிதர் என்ன ஆகிறார் என்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பாளராக, ஒரு வழிகாட்டியாக அந்த புனிதர் மாற்றப்படுகின்றார். அதே நேரத்திலே திருச்சபை என்ன நம்புகிறது என்றால் அந்த புனிதருடைய பெயர்கள் உள்ளவர்களுக்காக எல்லாம் இறைவனிடத்திலே மன்றாடுகிறார்கள் அப்படின்னு திருச்சபை நம்புகிறது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒன்று, சரியோ? அப்போ அந்த செயின்ட் பேட்ரைன், அதாவது அந்த நபருடைய ஒரு வழிகாட்டியாக, அந்த நபருக்கு ஒரு பொறுப்பானவராக மாற்றப்படுகின்றார். அதே நேரத்திலே இன்டர்சீடர், அதாவது அவர் அந்த பிள்ளைக்காக அல்லது அந்த நேமிலே பெயரிலே உள்ளவர்களுக்காக பரிந்துரைக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை இந்த திருச்சபையில் இருக்கின்றது. அது ஒரு அழகான விடயம், ஒரு நல்ல விடயம். இப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி மன்றாடுகிறோம். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய பெயர் தெரியும். அவர் சில நேரம் மற்ற குடும்பம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாட மாட்டார்கள், நாங்கள் மன்றாடுகிறோம். அதுபோல திருச்சபை நம்புகிறது என்றால் நாங்கள் ஒரு புனிதருடைய பெயரை வைத்தால் அந்த புனிதர் அந்த பெயரிலே உள்ளவர்களுக்காக மன்றாடுகிறார் என்பது இது ஒரு நம்பிக்கையாகும். So the saints become a spiritual leader. The saints are example of faith. திருச்சபையிலே புனிதர்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய விசுவாசத்துக்கு
ஒரு அடையாளமாக முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இதுதான் திருச்சபை, இதற்காகத்தான் புனிதர்களை நம்ம காட்டுகின்றது. நம்முடைய விசுவாசத்துக்கு எப்பயுமே ஒரு முன்மாதிரி வேண்டும், சரியோ? அதுக்கு முன்மாதிரியாக அந்த புனிதர்கள் காட்டப்படுகிறார்கள். ஆனால் நாம் அதெல்லாம் விட்டுட்டு புனிதர்களிடத்தில் மட்டும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மட்டும் நிற்கின்றோம். இல்லை, திருச்சபை புனிதர்களை தந்தது அவர்களைப் போல முன்மாதிரியாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. நாங்கள் அந்த புனிதர்களுடைய பெயரை வைத்து படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். சண்டை பிடிப்பது, பிரிவினை காட்டுவது, அது பட்டாசு கொளுத்துறது, கொடி ஏற்றுறது, அதெல்லாம் நாம் ஒரு பாரம்பரியத்துக்காக நாம் செய்யலாம், அது ஒரு மகிழ்ச்சிக்காக செய்யலாம். ஆனால் அதன் மூலமாக அவர்களுடைய அந்த பெயரை அசிங்கப்படுத்துவது போல நாம் ஒருபோது நடந்து விடக்கூடாது. அவர்களைப் போல வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதான் உண்மை அன்பானவர்களே. அப்படிப்பட்ட நிலையோடு நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் மேலே நாங்கள் போகும்பொழுது அந்த புனிதர்கள் எங்களை அன்போடு வரவேற்பார்கள். சரி, so they lived lives of holiness, devotion and service. புனிதர்கள் பார்த்தீர்கள் என்றால் புனிதமாக வாழ்ந்தவர்கள், தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள், பணி செய்து வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய பெயர் தான் நாம் இப்பொழுது கேரி பண்றோம். அந்த பெயர் தான் நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Often is the face of great challenges. புனிதர்கள் பார்த்திருந்தால் நிறைய சவால்களை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் விசுவாசத்துக்காக. அப்ப அந்த பெயர் நம்ம கொடுக்கப்படுகிறது, நாங்கள் விசுவாசத்திலே பல சவால்களை மேற்கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக. So by naming a child after a saint, parents express their hope the child will grow in virtue and faith. ஒரு புனிதனுடைய பெயரை ஒரு பிள்ளைக்கு வைக்கும் பொழுது பெற்றோர் நம்புகிறார்கள், இந்த பிள்ளை அந்த புனிதரை போல நம்பிக்கையிலே வளர்க்கப்படும், உருவாக்கப்படும் என்று. இதுதான் உண்மையிலேயே பெற்றோருக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. அதான் நான் சொல்ல வருகிறேன். நாம் என்ன மாதிரி வைத்தோமோ தெரியாது, ஆனால் ஒரு புனிதருடைய பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவ பெயர், பெற்றோருக்கு அந்த பிள்ளை இந்த பெயருக்கு ஏற்றது போல வளர வேண்டும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கலாம். அதற்காக நாம் செபிக்கவும் வேண்டும். And also they following in that saint's footstep. அது மட்டுமல்லாமல் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அந்த புனிதர்களுடைய பாதையிலே நடக்கிறவர்களாக அவர்கள் வர வேண்டும். நானும் நீங்களும் என்னென்ன பெயர் வைத்திருக்கிறோமோ அந்த புனிதரை போல வாழணும், அவர்களை போல அந்த பாதை நடக்கணும். எனக்கு பேர் ஜேசு, அவன் நாம் போதிக்கணும், அடிபடணும், துன்புறுத்தப்படணும், இல்லாத பொல்லாது கேட்கணும், சரியோ? தந்தையின் சித்தத்தை செய்ய வேண்டும், வீட்டிலும் இயேசுவை போல வாழ வேண்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது அல்லவா? அந்த பெயர் போல நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், செயின்ட் பிரான்சிஸ் represents a life of humility, simplicity and love for all creation. பிரான்சிஸ் என்ற ஒரு பெயர் இருக்கின்றால், எங்கள் அண்ணனுக்கு பிரான்சிஸ் தான் பெயர், சரியோ? பெரிய அண்ணனுக்கு பிரான்சிஸ் குலேந்திரன். ஸோ பிரான்சிஸ் என்றால் அது மிக எளிமையான ஒன்றை காட்டுகிறது. அதே நேரத்தில் இயற்கையோடு பிரான்சிஸ் இயற்கையோடு அவர் ஒன்றிணைந்திருந்தார். ஸோ அதை அது எடுத்து காட்டுகிறது. அதே நேரத்திலே ஒரு மனித தன்மை உள்ளவராக, மனிதர்கள் மேல் அவர் இரக்கம் காட்டினவராக அவர் வாழ்ந்தார். ஸோ அந்த பெயர் அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஸோ when a parents name their child Francis, parents express their hope the child will grow in virtue and faith of Francis. அப்போ அந்த பெயரை பெற்றோர் அந்த பிள்ளைக்கு வைக்கும் பொழுது அந்த பெற்றோர் என்ன நினைக்கிறார் என்றால் இந்த பிள்ளையும் அதுபோல வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று. ஸோ following in that saint's footstep, அந்த புனிதருடைய பாதையிலே நடக்க வேண்டும் என்பதும். ஸோ the mother Mary symbolizes purity, humility, obedience and maternal care. இப்போ மேரி என்ற பெயரை மரியா அப்படின்னு வைப்போம், சரியோ? மேரி என்ற பெயர் எதை காட்டுகிறது என்றால் ஒரு தாய்மையை எடுத்து காட்டும். அதே நேரத்தில் பார்த்துக்கின்றால் கீழ்ப்படிவை எடுத்து காட்டுகிறது. ஒரு மனிதர்களை ஏற்றுக்கொள்கின்ற, மனிதனை புரிந்து கொள்கிற தன்மையை, அதே நேரத்தில் தூய்மையை அது எடுத்து காட்டுகிறது. செயின்ட் ஜோசப் reflects the virtue of quiet strength, obedience and fatherly care. ஜோசப் என்கிற பெயர், சரி, அது எதை காட்டுகின்றால் ஒரு தந்தையினுடைய அக்கறை, அரவணைப்பை காட்டுகிறது, கீழ்ப்படிவை காட்டுகிறது. அதே நேரத்திலே ஒரு உறுதியான நம்பிக்கை, விசுவாசத்தை அது எடுத்து காட்டுகிறது. என்ன எந்த பேருன்னு சொல்லுவாரா அப்படின்னு பார்த்து கொண்டு எல்லாத்த பேருன்னு சொன்னால் இங்கே மெசேஜ் முடியாது பிறகு. சரி, ஐசாக் சொன்ன ஐசாக் இஸ் நாட் எ செயின்ட். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்களை நாங்கள் செயின்ட் என்று அழைக்கிறது இல்லை எங்களோட திருச்சபையில்.
அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர்களும் புனிதமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களை செயின்ட் என்று அழைக்கிறதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்பு வாழ்ந்தவர்களை செயின்ட் என்று நாம் அழைக்கின்றோம். சரி, ஐசாக், which mean laughter, was a name given to reflect the joy of God's promise at being fulfilled. அதாவது ஐசாக் என்றால் புன்னகை என்ற அர்த்தம். கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்ற அர்த்தம். அதனால் நாங்கள் அவருக்கு ப்ரே பண்ணும் பொழுது, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளை எப்பொழுதும் புன்னகையாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை அவன் வாழ்க்கையிலே காண வேண்டும். ஸோ அப்படி நாங்கள் ப்ரே பண்ணுவோம் என்றால் அந்த பெயருக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுபோல் நீங்களும் உங்கள் பிள்ளைக்கு மன்றாடும் பொழுது அப்படிப்பட்ட அது என்ன அர்த்தம் என்பதை புரிந்து அதுக்காக நீங்கள் மன்றாடலாம் என்றால் அது மிக முக்கியமான ஒன்று. சாமுவேல், மீனிங் காட்ஸ் ஹேஸ் ஹர்ட், கடவுள் கேட்டார். சாமுவேல் என்றால் கடவுள் அவருடைய சத்தத்தை கேட்டார் என்று பொருள். So was a name chosen a honor God's response to prayer. அதாவது அவருடைய செபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்கின்றார் என்பதை அது எடுத்து காட்டுகின்றது. டேவிட் symbolizes courage, leadership and trust in God. தாவீது அல்லது டேவிட் என்று நாம் அழைப்போம். அது பார்த்தீங்கன்றால் ஒரு தலைமைத்துவத்தை காட்டும், கடவுள் மேலுள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. ரூத் ரிஃப்ளெக்ட்ஸ் லாயலிட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். ரூத் என்ற பெயர் சிலருக்கு வைக்கிறார்கள். ஸோ அது ஒரு மேன்மை எடுத்துக்காட்டு. ஸோ when we carry the name of saint, we express our hope the child will grow in virtue and faith following in that saint's footstep. அதனாலே நாங்கள் அந்த ஒரு புனிதருடைய பெயரை வைக்கும் பொழுது அவர்கள் அந்த புனிதரை போல அல்லது அந்த இறை மனிதர்களுடைய போல அந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பது அது வைக்கப்படும். ஸோ இது ஒரு பெரிய, இது வெறும் போதனையில் அன்பானவர்கள், இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதை நாங்கள் கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்றால் எங்களுக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டாயிற்று. இது சும்மா ஒரு போதனை இல்லை, இது அந்த பெயர் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனாலே இன்றையிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பெயரை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, இந்த பெயர்படி நான் வாழ என்னை ஆசீர்வதியும் என்றால் அது மிக முக்கியமான ஒன்று. அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒன்றாக இருக்கிறது. Also we are reminded that we do not walk with the journey of faith alone. இது ஒரு முக்கியமான ஒன்று. I repeat again, also we are reminded that we do not walk this journey of faith alone. அதாவது இந்த பெயரை நாம் வைத்ததினாலே அது எதை காட்டுகின்றால், நானும் நீங்களும் இப்பொழுது தனிமையாக எங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறது அல்ல. எந்த பெயரை வைத்தோமோ அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். இப்ப என்னோட ஆறு இருக்கிறது, இயேசு இருக்கிறார். அதுபோல ஒவ்வொருவருக்கும் என்ன செயின்ட் நேம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் உங்களோடு வழி நடந்து வருகிறார்கள், உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் தனிக்க விடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தனித்தவர்கள் அல்ல என்பதை அது எடுத்து காட்டுகிறது. So we have the saints as our companions. The last one, a name as called to mission is also very important. எங்களுடைய பெயர் கடவுளுடைய பணிக்கான ஒரு அழைப்பாக காட்டப்படுகிறது. In the Holy Bible, when God gives someone a new name, it often signifies a new mission or purpose. பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் கூட ஒரு சிலரை பெயரை மாற்றி அழைத்திருக்கிறார். சரியோ, அவர் மாற்றி அழைத்ததனுடைய நோக்கம் ஒன்று இருந்தது, கடவுள் அவர்களுக்கு கொடுத்ததனுடைய நோக்கம். இப்போ நாங்கள் திருமுழுக்கின் பொழுது எங்களுக்கு ஒரு பெயர் வைக்கப்படுகிறது, அதுக்கு ஒரு நோக்கம். கடவுள் பார்த்தீங்கன்றால் ஒரு பெயரை சொல்லி அழைப்பார். உதாரணமாக எப்ராம் சரியோ became Abraham, the father of nation. ஆப்ராம் என்பவர் ஆப்ரஹாம் என்று அழைக்கப்பட்டார் கடவுளால். அதுக்கு முன்பு அவர் ஆப்ராம் என்று தான் இருந்தார். அதுக்கு பின்பு ஆப்ரஹாம் என்று கடவுள் அவரை அழைப்பார். அதாவது மக்களின் தந்தை, நாடுகளின் தந்தை என்று அவர் அழைக்கிறார். அந்த பெயர் வைத்து ஏன் கடவுள் அழைத்தார் என்றால், நீ நாடுகளின் தந்தையாக மாற்றப்பட போகின்றாய். ஸோ அந்த பெயர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அந்த பெயர் தான் அவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்ப கடவுள் நமக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார் என்றால், பெற்றோர் வழியாக ஒரு பெயரை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு கடவுள் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். சைமன் became Peter, the rock on which the church was built. சரியோ, ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் பொழுது நீ இனி பாறை அப்படி என்று அழைப்பார். நாங்கள் பாறை என்று யாரும் பேர் வைக்கிறதில்ல, பீட்டர்னு தான் வைக்கிறோம், ரொக் என்று யாரும் வைக்கிறது இல்லை. சரியோ, ஆனால் பீட்டர் இஸ் a Jewish name. சரியோ, ஆனால் அது ஆண்டவர் இயேசு அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்றால் the rock, பாறை நீ அப்படி என்று அழைப்பார். அப்போ பாறை என்று ஏன் இயேசு அழைத்தார் என்றால், நீ தான் திருச்சபைக்கு அடித்தளமாக மாறப்போகின்றாய். அதாவது இந்த உலகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை சில கிறிஸ்தவர்களுக்கு. இந்த உலகத்திலே திருச்சபையை கட்டுவதற்கு கடவுள் பேதுருவை முதலில் எடுத்து பயன்படுத்த, அவ்வளவுதான். திருச்சபை என்பது யார் மேல் கட்டப்பட்டிருக்கிறது?
இயேசுவின் மேல தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே அதை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் முதல்ல பேதுருவை தேர்ந்தெடுத்தார். அதுல இருந்து எங்களுடைய திருச்சபை இந்த உலகத்திலே திருச்சபையை நடத்துவதற்காக ஒரு தலைமைத்துவம் வேண்டும். அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் போப் என்று அழைக்கிறோமே தவிர திருச்சபையே அடித்தளம். நாங்கள் போப் என்று யாரும் சொல்றது இல்லை கத்தோலிக்க மக்கள். திருச்சபையின் அடித்தளம் யாரு? இயேசு கிறிஸ்து, அவ்வளவுதான். இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருப்பது யாரு? திருத்தந்தை அவர்கள். அப்ப இந்த பேதுரு என்ன செய்தார் என்றால் அழைக்கப்பட்டு பாறை என்று பெயர் மாற்றப்படுகிறார். So similarly, the name we receive in baptism is a sign of our mission as Catholics. அதனாலே எங்களுடைய பெயர் திருமுழுக்கின் பொழுது கொடுக்கப்படுவது எதற்காக என்றால் எங்களுடைய ஊழியம் நடத்தப்படுவதற்காக. And also our name is not just who we are, it is a call to how we are meant to live. தெரியும், எங்களுடைய பெயர் பார்த்துக்கொண்டால் நாங்கள் யார் என்பதை காட்டுவது மட்டுமல்ல, நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. இதை எல்லாரும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தெரியும், உங்க வீட்டுக்கு போனால் இதை மட்டும் சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் என்ன போதனை கேட்டாங்கள் என்றால் எங்களுடைய பெயர் நாங்கள் யார் என்பதை மட்டும் காட்டவில்லை, நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. As Catholic, we are called to live out our baptismal promises daily. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திருமுழுக்கின் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த பெயரின்படி நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கத்தோலிக்க மக்களும் சரியோ, அதை நாங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கத்தோலிக்க மக்களும் திருமுழுக்கின் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த பெயரின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். And also we are called to be witness of Christ love, to spread the gospel every day. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ளும் அவருடைய நற்செய்தியை பரப்புவதற்காகவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். And to serve others in charity. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாக, பணி செய்கிறவர்களாக இருக்கவும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். So every time we hear our name, it should remind us our Christian identity, our life. Okay, the last one. Now you can name your child anything you want. You can name your child apple, orange, mango, or white, red, whatever you want. அப்படிதான் இப்போ அழைக்கிறார்கள். இப்போ சில பேரெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குது. தெரியும், ஒயிட், ரெட், orange, ஆப்பிள், பழங்களுடைய பெயர், நிறங்களுடைய பெயர் வைக்கப்படும். செயின்ட்டுடைய பெயர் அல்லது பைபிளில் இருக்கிறார்களுடைய பெயர் வைக்கிறதுல சில நேரத்தில் பிள்ளைகளே அதுக்கு பிறகு வளர்ந்து வரும் பொழுது என்ன இது, எனக்கே இந்த செயின்ற பெயர் வைத்தது, எனக்கே இந்த பைபிள் பெயர் வைத்திருக்கிறீர்கள், நான் மாற்றப் போகிறேன் என்று நிறைய பேர் மாற்றுகிறார்கள். இப்பொழுது அந்த அளவுக்கு இப்பொழுது என்ன நடந்தது? விசுவாசம் அப்படியே மறைக்கப்பட்டு வருகிறது. யாரால? எங்களால தான், நாட்டால இல்லை. நாங்களே இதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பின்பு நாங்கள் நாட்டையும் மற்றவர்களையும் குறை சொல்லக்கூடாது, நம்மள தான் அது பிழை. அதனால இன்றைக்கு பிள்ளைகள் அது அர்த்தம் புரியாமல் என்னென்னவோ பெயரை வைக்க நினைக்கிறார்கள். அந்த பெயர் அன்பானவர்களே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பெயரின்படி கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த பெயரை வைத்து நாம் செபிக்கும் பொழுது அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கின்றார். So however this name, the name apple, orange, or rose, ரோஸ் வைக்கிறார்கள். அம்மாக்கும் பேர் ரோஸ், வீட்டு நேம் ரோசா. இப்போ அங்கால பதுவ அந்தோனியாரோட பேர் பக்கத்தில் இருக்குது. சரி, கிறிஸ்தவ நேம் இல்லாமல் சும்மா அப்படி பேரில் வைப்போமாக இருந்தால், இஃப் யூ நேம் வித்தவுட் அ கிறிஸ்டியன் நேம், தீஸ் நேம் டூ நாட் ரிஃப்ளெக்ட் த கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி. ஸோ அந்த பெயர்கள் கிறிஸ்தவ அடையாளத்தை வெளிப்படுத்தாது. Giving your child a Christian name helps guide them in growing up their foundation in the Christian faith. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் வைக்கும் பொழுது அவர்களை கிறிஸ்துவின் விசுவாசத்திலே உருவாக்குவதற்கு அது மிக மிக உதவியாக இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம், if you want to marry, you have to marry the same religion. If you don't marry the same religion, when you name your child, you have a big trouble. ஸோ அங்கே வரும் பொழுது அந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் போகும். நாங்கள் விரும்புகிற பேரை கண்ட மாதிரி நாம் வைக்க வலிக்கிடுவோம். அப்போ அந்த கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி அதோடு இல்லாமல் போகிறது. நம்முடைய ஃபேமிலியில் அது இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வழியாக வந்துவிடும். ஆகவே let's pray tonight that we live according to the name given to us in our baptism.
அதனாலே திருமுழுக்கின் பொழுது எங்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி வாழ்வதற்காக ஆண்டவரை எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிப்போம். Let's ask the Holy Spirit to anoint you so that you may live as you called. பரிசுத்த ஆவியானவரே என்னை அபிஷேகம் பண்ணும் என்று நீங்கள் மன்றாடுங்கள். அதன் வழியாக எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எதற்காக உங்களுக்கு அந்த பெயர் தரப்பட்டிருக்கிறதோ அதுபோல நீங்கள் வாழ்வதற்கு தூய ஆவியானவர் உதவி செய்வார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். Let's stand. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எக்காள தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லோருமாக கரங்களை உயர்த்தி Ask God what you want. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இப்பொழுது ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். Ask God to touch you. ஆண்டவரே என்னை தொடும் என்று கேளுங்கள். Invite Jesus into you. இயேசுவை உங்களுக்குள் அழையுங்கள். Invite the Holy Spirit. தூய ஆவியானவரை உங்களுக்குள் அழையுங்கள். Pray to God, please bless me, Lord. Bless my future. Bless my family. Bless my parents. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பெற்றோரை ஆசீர்வதியும். Ask God to heal you. உங்களை குணமாக்குவதற்காக ஆண்டவரிடத்திலே கேளு. Ask God to bless your career, your income, your studies. உங்களுடைய படிப்பை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரிடத்திலே கேளு. Every parents, pray for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். Pray for your grandchildren. அன்பின் ஆண்டவரே, உடைய வல்ல கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கட்டும். இந்த ஜெப நேரத்திலே உடைய பிள்ளைகள் விடுதலை பெறட்டும், சுகமடையட்டும். உடலில் உள்ள வலிகள், நோய்கள், நோவுகள், வீக்கங்கள் மறைந்து போகட்டும்.
கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள், இருள்கள், இல்லாமைகள், மனக்கவலைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற புயல்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக, குடும்ப ஒற்றுமைக்கு எதிராக, குடும்ப நம்பிக்கைக்கு எதிராக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா தீமைகளும், பிசாசின் வல்லமைகளும், எரிச்சல், பொறாமைகள், கண்ணூறுகள், ஏக்கங்கள், எல்லா இருளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இப்பொழுது உடைய பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும், வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உயர்வை, வாழ்வை, விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் யார் யார் என்ன பேர் உள்ளவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த பேரின்படி வாழ்வதற்கு ஆண்டவருடைய அருக்கரம் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை ஆபிரகாம் என்று நீர் அழைக்கும் பொழுது அந்த ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய சிறந்த எதிர்கால திட்டத்தை நீர் வைத்திருந்தீர். அந்த நோக்கோடு அவரை நீர் அழைத்தீரே, அதுபோல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் ஒரு சிறந்த எதிர்கால நோக்கை வைத்திருக்கின்றீர். அதன்படி இவர்களை இப்பொழுது பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்தரணும். உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. எர்மோன் மலையின் மேல் நான் பனி போல இறங்கி வருவேன் என்று வாக்கு கொடுத்தீர். அதுபோல இங்கிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆசீர்வாத பனியாக இறங்கி வந்து இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை நீக்கி செழிப்பை தந்து ஆசீர்வதிப்பீராக. This is the time to pray for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நேரம். அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Ask God, whatever barrier, whatever stronghold you see in your family, உங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக என்ன தடைகள் இருக்கிறதோ அல்லது என்ன சாத்தானுடைய அரண்கள் இருக்கிறதோ அது நீங்கும்படி இப்பொழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி, பெற்றுக்கொள்ள வேண்டிய வேலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அடைந்து கொள்ள வேண்டிய உயர்வை அடைந்து கொள்ள முடியாதபடி என்ன தடைகள் இருக்கிறதோ, என்ன சாத்தானுடைய தடைகள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நாங்கள் உடைக்கிறோம். We break in the name of Jesus Christ all the barrier, all the stronghold, to remove in Jesus' name. Praise you, Jesus. Now we are going to pray for the holiness. பரிசுத்தத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயருக்கேற்ற தூய்மையாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதித்தோம். இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுமந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். உங்கள் நல்ல தந்தையே, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். தூரமாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே,
ஆசீருக்காக நாம் சினம் தாழ்த்தும். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவர்கிட்ட சென்று சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.